நம்ம கடவுள்கிட்ட சொல்ல வேண்டியது தான் இருக்கிறது, சொல்ல வேண்டியது தான் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நிறைய வேண்டுதல்களை வைக்கிறோம். என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவர் நம்மளை படைத்த படைப்பிற்கே முதல்ல நன்றி சொல்லணும். அவர் நிறைய நமக்கு பண்ணியிருக்கார். என்னென்ன பண்ணியிருக்கான்றதை நம்மளாம் நினச்சி பார்க்கறது கிடையாது. கரு தந்து, உரு தந்து, உயிர் தந்து, உறவு தந்து, உயர்வையும் தந்து, யாவையும் எமக்களித்து யாதுமாய் நின்ற இறைவா நின் தாளடி பணிகின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம தினம் அவர்கிட்ட கேட்கணும். நன்றி சொல்லணும். ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா யாராருக்கு என்னென்ன செய்யணும்னு கடவுளுக்கு தெரியும். அது தெரிஞ்சு தான் அவர் செய்கிறார், செய்தார், செய்கிறார், செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம ஓடணும் வாழ்க்கை. ஏன்னா இறைவன் நமக்குள்ளே அவர் இறைத்தன்மையை விதைத்தவன். அவர்கிட்ட நாம் இந்த மாதிரி நன்றி சொல்லிக்கினே இருக்கணும் அடிக்கடி. ஆனால் நம்ம வேண்டுறோம், என்ன வேண்டுறோம்? ஒரே ஒரு அர்ச்சனை தட்டை வச்சுக்கின்னு 11 பேர் லிஸ்ட் வச்சுருக்கோம். 11 லிஸ்ட் வச்சுக்கிறோம். எல்லா நட்சத்திரம், எல்லா ராசியும் சொல்லிவிட்டு இது வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுருக்கோம். ஆனால் நமக்கு என்ன வேணுன்றத ராமலிங்க அடிகளார் எப்படி தெரியுமா சொல்கிறார்? வள்ளலார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட் புகழை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் சிவஜோதி அருட்சோதி வழங்கிடல் வேண்டும் அப்படின்னு வேண்ட சொல்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இது வேணும், இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் வேண்டிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நமக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கடவுள் செய்துன்னு தான் இருக்கார். நாம் அதை கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயசுக்கு மேலே தான் நம்மளால் உணர முடியும் அந்த இறை சக்தியை. இளமை பருவத்தில் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியறது கிடையாது. நம்மளால் தான் நமக்கு எல்லாம் கிடைச்சிது நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. எது நமக்கு கிடைக்கணுமோ அதை கொடுக்குறார், எது நமக்கு தேவையோ அதை கொடுக்குறார். யாராருக்கு என்னென்ன கிடைக்குதுன்றது கூட நம்மக்கிட்ட கிடையாதுங்க. அது பூர்வ ஜென்ம பலன்களை வச்சு தான் சொல்லுவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோசியர்கள் நம்ம ஜாதகம் எழுதும்போது கூட பார்த்திங்கன்னா முதல்ல அந்த பாட்டை எழுதுவாங்க. அது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம செய்கிற பூர்வ புண்ணிய பலன்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கை அமையும். ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க வாழ்க்கை நாம் சொல்லவும் கூடாது, வேண்டவும் கூடாது, அதை பார்க்கவும் கூடாது. நமக்குண்டான வாழ்க்கையை பகவான் நமக்கு தந்துட்டுருக்கார், நல்லபடியாக தருவார். நன்றாகவே நாம் வாழ்வோம். இறைவனுக்கு நாம் செல்ல வேண்டியது என்ன? நன்றி தான். எப்போதுமே நன்றியை சொல்வோம். இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா நன்றி.